அதான் பர்ஸில் ஒரு சாவி வச்சிருப்பலடா, எங்கடா? இதுல என்ன ஒரு பியூட்டி பாரு, அந்த பர்ஸ் வந்து ரூம்குள்ள தான் இருக்கு. டேய், நான் என்னடா பண்ண முடியும்? காலைல நான் தான் லாஸ்டா போனேன், நான் பூட்டல. மதியானம் தான் அவன் வந்து பூட்டியிருப்பான். வேற யாரு? ஃப்ரெண்டாக தான் இருக்கும். நீ மூடு. அவன் தான் இல்லை இப்பயாவது சொல்லு, உங்களுக்கு என்ன சண்டை? அதான் நேத்தியே சொன்னேன். நேற்று எங்கே சொன்னேன்? நேற்று சொல்கிறதுக்குள்ள அவன் வந்துட்டான். உன் நேரத்தை பாரு, இன்னைக்கும் வந்துட்டான். ஃபோன் எடுக்காம எங்கடா போனேன்? டீனா ஆஃபீஸ் போயிருந்தேன்டா. எதுக்கு உன் ரூம்மேட் பேசலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போனியா? இப்போ எதுக்கு என்ன இழுக்கிற? நீ ஊருக்கு போறேன்னா மச்சான், பெர்மிஷன் கேட்க போயிருந்தேன். பெர்மிஷன் கேட்டதுக்கு இன்னும் அவன் பொண்ணை கேட்ட மாதிரி அப்படி மறைக்கிறான். அவன் பொண்ணை கேட்டால் கூட தந்துடுவான்டா, நான் லீவ் தரவே மாட்டான். நான் போய் பெர்மிஷன் பேப்பரை நீட்டினா மச்சான், குறுகுறுன்னு பார்த்தான். பார்த்துவிட்டு இன்ஜினியர் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் சார், நான் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொன்னேன். திரும்பி ஏதோ இன்ஜினியர் கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி சார் சார், நான் அதாவது அப்படி 60 கல்யாணம் போய் ஆகணும், ப்ளீஸ் சார் பர்மிஷன் கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். திரும்பி இன்னும் மச்சான் ஹிந்தியா தெலுங்கானே புரியல, இது கலந்து விட்டான் பாரு. இன்னும் திட்டினா மச்சான் அசிங்கமா, புரியவே இல்லை. சரி நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக ஸ்பீச் எடுத்து விடுவான்னு விட்டான் பாரு, டப்புன்னு பேப்பர் எடுத்து போட்டு கிளம்பிட்டான் பய. சரி அப்புறம் பேப்பர் எடுத்து பார்த்தா பேப்பரில் பர்மிஷன்லாம் போட்டான் மச்சான். அப்புறம் பார்க்குறேன் இன்ஜினியரிங் ரவுண்ட் பண்ணி ஈன்னு எழுதியிருக்கான். இன்ஜினியரிங் ஸ்பெல்லிங் ஈயா இல்லை டபுள் ஈயா? ஒரு ஈ தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் மாப்ள, ஒரு ஈ வருமா 2 ஈ வருமா? டேய், மூடிட்டு முதல்ல கதவை திறக்க சொல்றான். அவனுக்கும் தெரியல போல, சமாளிக்கிறான். நாளைக்கு எப்படா கல்யாணம்? யாருக்கு மச்சி? தாத்தாவட்டிக்கு? தாத்தாவோட தான் மஞ்சள் பல வருஷம் ஆச்சு மச்சான். அடனாயிரு. அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போற? அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கெட்டது மச்சான். சரி நீ கிளம்பு. நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு வரோம். ஏமாச்சான், நீ என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பேசி தான் இருக்கியா? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் எதுக்கு இருக்கு? டெய்லி குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் அப்பப்போ கால் பண்ணி பேசுவேன். ஆனால் நான் யார்ட்டையுமே பேசுகிறதே இல்லை மச்சான். அப்பப்போ என் ஃபோட்டோக்கு லைக் போட்டாங்களான்னு பார்ப்பேன் ஃபேஸ்புக்கில், ஆனால் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சதே இல்லை. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். ஸ்கூல் முடிஞ்சு ஒரு வாரம் பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். யார்ட்டையுமே இப்போலாம் பேசுகிறதே இல்லைடா. எனக்கு அதிகமாகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மச்சான், கம்மி தான். ஆனால் ஊருக்கு போகிறப்போ கண்டிப்பாக மீட் பண்ணிவிடுவோம். படத்துக்கோ இல்லை கிரிக்கெட் விளையாடவோ போவோம். ஒரு நாளாக இருந்தாலும் ஜாலியாக இருப்போம் மச்சான். சிட்டியிலடா, அதான். ஸ்கூல்லாம் லோக்கல்லே படிச்சிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் லோக்கல்லே இருப்பாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். ஆனால் கிராமத்தில் இருக்க நாங்கள் தான்டா பாவோம். 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, திருப்பி 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 11th 12th ஒரு ஸ்கூலு, திருப்பி காலேஜ் படிக்க வேறு ஊர். யாருமே ஒழுங்காக மீட் பண்ண முடியாதா? ஒரு இடத்துலையும் புது ஃப்ரெண்ட்ஸ் வர பழைய ஃப்ரெண்ட்ஸ் மறந்தே போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸில் பழசு புதுசுன்னு எதுவுமே கிடையாது மச்சான். இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், பட் அவங்க கூட பண்ண முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். யார் கூட இருந்தால் என்ன, நாம் எப்போதும் ஒரே மாதிரி சந்தோஷமாக தான் இருப்போம். ஆமாம் மச்சான், 5th வரைக்கும் கூட எனக்கு பெருசாக விவரம் தெரியாது மச்சான். எங்கள் அம்மா தான் கொண்டு ஸ்கூலில் விட்டு வருவாங்க, அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. 11th 12th ரொம்ப மெச்சூர் ஆகிடுவோம். அது இல்லாமல் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப வேகமாக ஓடிடும். ஆனால் நடுவில் ஒரு 5 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் மச்சான். அப்போ வீட்டில் நடக்கிற கதை, ரோட்டில் நடக்கிற கதை, அந்த பொண்ணை பார்த்தது, இந்த பொண்ணை பார்த்தேன், அவள்கிட்ட லவ் சொன்னேன், எல்லா கதையும் உட்காந்து அவனுக்குலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப டீச்சர்கிட்ட வர மாட்டிப்போம். அப்பயும் அவனுக்கு தான் கூட இருப்பாங்க. அவனுங்கள போய் எப்படா மறந்தேன்? சே, இப்போ கூட ஒன்று கெட்டு போல மச்சான். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணு, கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த குரூப்லேயே ஒருத்தவனுக்கு க்ளோஸாக இருப்பான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு, அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துவான், அப்புறம்லாம் சரியாயிடும்டா. அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் தானே இருந்தான். அவன் கூடயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக சண்டை வந்துருச்சு. ஒரு பொண்ணுக்காக வேறு வந்துருச்சு. அப்படியே 10th எக்ஸாம் வேறு, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அப்புறம் அவனும் பேசலை, நானும் பேசலை, அப்படியே போச்சு. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள், சண்டை போட்டால் உடனே பேசணும்டா. யார் ஃபர்ஸ்ட் பேசலாமாடா ஈகோ பார்ப்பீங்க? ஓ, அப்போ நீ போய் மோத்திஸ்ட்ட பேசுறது? சரி மாமா, நான் போயிட்டு போயிட்டு மச்சான். சரி மச்சான், ஊருக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம். சர்ரா, புது ஃப்ரெண்ட் வந்தோன்னு என்ன மறந்துட்ட பத்தியா? மச்சான் நீ தானே எனக்கு முக்கியம். சரி மச்சான், போயிட்டுறேன் மச்சான். பாத்தியா, அவ்வளோதான் மச்சான். நம்ம பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிற அந்த ஒரு செகண்ட் வரைக்கும் தான் நம்ம போட்ட சண்டைலாம் ஞாபகம் இருக்கும். பேசிட்டா எல்லாமே மறந்து போயிடும்.
டேய் இன்னும் என்னடா யோசிக்கிற? முதல்ல போய் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுடா. முதல்ல அவன் நம்பர் இருக்கா இல்லையா? ஸ்லாம் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, அவன் கூட போய் பேசலாம் வா. மச்சான் திரும்ப திரும்ப யோசிக்காத, அவனுக்கு கால் பண்ணி பேசுடா. நான் பேசி அவன் பேசாமல் போயிட்டு என்னடா பண்ணுறது? அதெல்லாம் பேசுவான், நீ முதல்ல மூடிட்டு பேசு. இல்லைடா ஒரு மாதிரி. ஹே, நீ பையன்கிட்ட தானடா பேச போற, ஏதோ பொண்ணுகிட்ட பேச போற மாதிரி வெக்கப்படுற. சரி சரி நீ பேசு, நான் போய் தீபகம் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? ஹலோ. டேய் மச்சான் பேசுனியா? டேய் பேசுனியா? டே கேட்குறேன்ல. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? ஹலோ. ஹலோ, யார் வேணும்? ராகுல் இருக்கானா? நான் ராகுலோட ஃப்ரெண்ட் முகிலம் பேசுகிறேன். இல்லையப்பா, இல்லையே, அவன் எங்கெல்லாம் விட்டு போயிட்டான். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அந்த பாவிப்பை எங்களாம் நினைக்காம ஒரு பொண்ணுக்காக மருந்து குடிச்சிட்டான். என்னப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, 4 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறியாப்பா? அசிங்கமாக இருக்கு மச்சான். ஃபோன் பண்ணாமே இருந்திருக்கலாம்டா. அவன் இருந்திருந்தானா கண்டிப்பாக பேசியிருப்பான்டா. நான் தான் அவனை தப்பாக நினச்சிட்டேன். அவன் எவ்வளோ சீரியஸாக இருப்பான்னு தெரியாது மச்சான். அவன் அப்பயே எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினச்சி. அவன் எவ்வளோ சீரியஸாக இருந்தா நான் அப்பயே பேசி முடிச்சிருப்பேன் மச்சான். தயவு செஞ்சு சொல்கிறேன் மச்சான், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கான்டாக்டில். இப்படி கடைசி வரைக்கும் அவன்கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கான்டாக்டில் இருங்க. டோன்ட் மிஸ் எனிபடி.